Friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏபி அண்ட் ஜிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏபி ஃபுல்லு பார்த்தலாம், நெக்ஸ்ட் பார்ட் ஜிபி பார்த்தலாம். ஏன்னா டெஸ்ட் பேட்சுக்கு ஏபி ஃபர்ஸ்ட் தான் இருக்குது, அதனால ஏபி முடிச்சிடலாம். ஏபியில் நம்மளுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் தெரியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ஏபினா தமிழ்ல கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? பொது வடிவம் எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d அப் டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் டிஎன்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி யூஸ் பண்ணுவா. அதே டி பொது விகிதம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா T2 மைனஸ் T1. இதே உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ நம்பர் அந்த சீரீஸ்ல இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு என் தெரியலனா, அது என் தெரியும்னா லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுனா. அதே உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் கேட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், என் பை 2 இன்ட்டு ஏ பிளஸ் எல். அதே எல் தெரியலாம், கடைசி நம்பர் தெரியலனா எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 2a பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ எழுதுனே இன்னும் கொஞ்சம் சில ஃபார்முலா இருக்கிற அதை பார்த்துடலாம் வாங்க. சரினா கூடுதலுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். முதல் என் இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + அப் டு n வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1/2. அதுவே முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலா இருந்துச்சுன்னா 1² + 2² அப் டு n² இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6 இந்த ஃபார்முலா. அதுவே முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 1³ + 2³ அப் டு n³ வரைக்கும் இருந்துச்சுன்னா n இன்ட்டு n + 1/2 the whole squared முக்கிய கண்ணு. அடுத்து முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் அதுக்கு என்ன ஃபார்முலானா n². அதுவே முதல் n இரட்டை எண்களின் கூடுதல் இருந்துச்சுன்னா n இன்ட்டு n + 1. இந்த பேசிக் ஃபார்முலால நீங்க தெரிஞ்சிருந்தா தான் சம் சால்வ் பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல முதல் உறுப்பு பொது வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. முதல் உறுப்புனா ஏ, அதே பொது வித்தியாசம்னா டி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா முதல் உறுப்பு அந்த தொடர் வரிசையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதோ அதுதான் ஏ. இங்க ஏங்கிறது என்ன 5 முதல் இருக்கிறது ஏ போட்டாச்சு 5. டிக்கு என்ன ஃபார்முலா T2 மைனஸ் T1. ஃபர்ஸ்ட் இருக்கிறது T1, அடுத்தது T2, அடுத்த நம்பர் T3. அப்போ T2 நம்பர் என்ன 2 மைனஸ் அடுத்த T1 நம்பர் என்ன 5. அப்போ மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ண என்ன வருது -3 வருதா. இப்ப பாருங்க ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ -3ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். பாருங்க ஒரு தொடர் வரிசையை கொடுத்துறாங்க, இது கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து TN 15 உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ கண்டுபிடிச்சிக்கணும், டி கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் TN 15 கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஏங்கிறதோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அதுதான் ஏன்னு 125. அடுத்து டி கண்டுபிடிங்க T2 மைனஸ் T1. அடுத்து T2ங்கிறது என்ன 120 மைனஸ் T1ங்கிறது என்ன 125. அப்போ மைனஸ் பண்ணுங்க, 120லேருந்து 125 மைனஸ் பண்ணி என்ன வருது -5. டிங்கிறது -5ன்னு ஃபைன் பண்ணிட்டு நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க TN 15. இங்க வந்து a + n மைனஸ் 1 இன்ட்டு டியும் போடலாம். இங்க 15 கேட்டுருந்தாங்கன்னா a + 14dன்னு கூட போடலாம். இங்க பாருங்க a + n மைனஸ் 1 இன்ட்டு டி, என்னுக்கு போலதான் 15 மைனஸ் போட்டீங்கன்னா 14 தானே வரும், 14d. அது டேரெக்டாக நான் இங்கே போட்டேன். இங்கே வந்து 16 கேட்டிருந்தாங்கன்னா a + 15d போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிட்டு. ஏவோட வேல்யூ என்ன 125 + 14 இன்ட்டு டி, டியோட வேல்யூ என்ன -5. மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளேஷன் பண்ணால் 70 வருதா. என்ன 70 -70. நீங்கள் ப்ளஸ் போட்டுறாதீங்க அவசரத்தில். இப்போ 120லேருந்து 70 மைனஸ் பண்ணின்னு என்ன வருது 55. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த சமயம் இதே போடலாம். நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக சால்வ் பண்ணுங்க. அது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்க. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நம்ம நிறையா பண்ணுவோம். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை தான் குறைக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் நிறைய சம்ம ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் உங்களுக்கு வராமல் இருக்கு. நீங்கள் நிறைய சம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாருங்க ஒரு தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு சொல்லி மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது n எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு ஏ தெரியும், டியும் தெரியும், எல்லும் தெரியும்னா நீங்கள் என்னுக்கு ஃபார்முலா தெரியும் n = l - a by d + 1. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிடலாம் வாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் AD, அதுக்கப்புறம் இங்கே எல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது வேல்யூ எல்லாம் எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிறது ஏன்னா 7 போட்டாச்சு. அடுத்து டிங்கிறது என்ன T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1 போடுங்க.
13 மைனஸ் 7 மைனஸ் பண்ணுங்க. 13லேருந்து மைனஸ் பண்ணால் 6 வருதா, 6 போட்டுக்குங்க. அடுத்தது எல்ங்கிறது என்ன, லாஸ்ட் வேல்யூவா, லாஸ்ட் வேல்யூ இங்கே போட்டுக்குங்க. 205 போட்டாச்சா. நம்மளுக்கு என்னங்கிறதுக்கு உறுப்புகளின் எவ்வளோ உறுப்பு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ என்ன 205 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 7 பை டியோட வேல்யூ என்ன 6 ப்ளஸ் 1 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்க என்ன வருது 198 பை 6 ப்ளஸ் 1 6 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 1 டைமு, இது வந்து 33 டைமா, 33 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 34 வருது. இதில் இருக்கிற மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை 34 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் நிறைய சமம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க இந்த கொஸ்டின் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 15 சொல்லி கொடுத்து கணங்களின் கூடுதல் கேட்டுக்கிறாங்களா. எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் n × n + 1/2. அதுவே முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்களா அவ்வளோதான். அதே போலதான் இங்க n இயல் எண்களின் கூடுதல் வேல்யூவை நீங்க கணங்களின் கூடுதல் வேணா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. இது வந்து 15 கொடுத்துட்டாங்க எண்களின் கூடுதல். அதுவே கணங்களின் கூடுதல் வேணும்னா அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 225. இதுதான் ஆன்சர். இது மாதிரி சம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இது மாடல் சம் குரூப் 4லேயும் வருது. இந்த டைம் குரூப் 2ல வரக்கூட சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்கள் 5 + 11 + up to 95 என்ற கூடுத்தொடரின் கூடுதல் காணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏடி எல் எடுத்து எழுதிக்கலாம். எல்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச 95னா, ஆனால் எவ்வளோ உறுப்பு இருக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஏ = 5 ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ. அடுத்து டி = T2 - T1 போடுங்க. 11 - 5 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 6 வருது. டி = 6. எல்ங்கிறது என்ன லாஸ்ட் நம்பர் 95 நீ அந்த n ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n = எல்லோட வேல்யூ என்ன 95 - 5 ஏவோட வேல்யூ 5 பை டியோட வேல்யூ என்ன 6 + 1 இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 90/6 + 1. அடுத்து கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு 90 வந்து 15 டைமா, 15 + 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 16 வருது. n = 16 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த ஃபார்முலா எல் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்கிற ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. மேலே இருக்கிற ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. Sn = என்னோட வேல்யூ என்ன 16/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 5 கண்டுபிடிச்சி வச்சுக்கோமா. 5 + எல்லோட வேல்யூ 95 போடுங்க. இப்போ இது 1 டைமு 16 வந்து 8 டைமா = 8 × 5 + 95 மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 100. இப்போ ரெண்டு மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 800 வருதா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல 1 + 3 + 5 up to 25 உறுப்புகளின் வரை கூடுதல் காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா வாட்ச் பண்ணனே. 1 + 3 + 5 + up to 25 இல்ல 25 உறுப்புங்களாங்கிறது வாட்ச் பண்ணி. n கொடுத்துக்கிறாங்களா எல் கொடுத்துக்கிறாங்களா. இங்க பாருங்க 25 உறுப்புகள் வரைட்டாங்க அப்படின்னா n தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அதுவே உங்களுக்கு வந்து up to 25 வரைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க n ஃபைன் பண்ணிட்டா எல் ஃபைன் பண்ணிட்டா nல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. n முதல் n இயல் ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா n². இங்க வந்து n டைரக்டா கொடுத்துட்டாங்க, அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. n² வேல்யூ என்ன 25. 25 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 625 வருது. 625 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கேட்டுக்கிறாங்க. 1³ + 2³ + 3³ up to 20³ வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. இதுல n எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிச்சு 20ன்னு சொல்லி டைரக்டா 1ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அதனால n = 20ங்கிறத நாமளே எடுத்துக்கலாம். n = 20. இனி வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கணங்களின் கூடுதல் = n ஓட வேல்யூ என்ன 20. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 20யோட முடியுது. அதனால 20 × 20 + 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 21/2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. இது 1 டைம், இது 10 டைமா = 10 × 21 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். 10 × 21 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 210 ஹோல் ஸ்கொயர். 210 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வருது 44,100 வரும். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும், 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 முறையும் அவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பிட்டே இருக்குதுன்னா ஒரு நாளுக்கு அந்த கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுக்கும் எஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா
12 மணி நேரத்துக்கு எவ்வளோ டைம் ஒளி எழுப்புதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு அதை வந்து 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் 24 மணி நேரத்துக்கு ஒரு நாளுக்கு கிடைச்சிருமா? வாங்க சால்வ் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பெல்லுமே 2 மணி நேரத்துக்கு ரெண்டுமே அப் டு 12 மணி நேரம் வரை கண்டுபிடிக்கிற 12 மணிக்கு 12 பெல் ஒளி எழுப்புமா? 12. இப்போ வந்து இதில் ஏங்கிறது என்ன? 1, டிங்கிறது என்ன? டி கண்டுபிடிச்சா என்னதான் வரும்? 1 தான் வரும். அதே போல் எல்ங்கிறது என்ன? 12. அதே மாதிரி என்னும் எவ்வளோ? 12 தான். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் உறுப்பு இருக்குது? 12 தானே இருக்குது. இனி வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்? எஸ்என் ஃபைன் பண்ணலாமா? எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். என்னோட வேல்யூ என்ன? 12 அடுத்தது by 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்ன? 12 போட்டாச்சா? அடுத்தது கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம், இது 6 டைமா? 6 இன்ட்டு 13 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணீங்கன்னா என்ன வருது? 78 வருதா? இது வந்து 12 மணி நேரத்துக்கான எவ்வளோ ஒளி எழுப்புன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டா. அதுவே 24 மணி நேரம், 24 மணி நேரம், தட் மீன்ஸ் ஒரு நாளுக்கு ஒளி எழுப்பும் அளவு ஈக்குவல் டு 78 இன்ட்டு 2 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 156 வருதா? 156 டைம் ஒளி எழுப்புன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன சொல்லிக்கிறாங்க? 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் முறையே பக்க அளவுகளாக கொண்ட சதுரங்களின் கூடுதல். சதுரங்களின் கூடுதல்னாவே உங்களுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்ப வர்க்கங்களின் கூடுதல் தான் இங்கே கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. இதுதான் உங்களுக்கு ஹின்ஸ் பாயிண்ட்டு. இப்போ எது வரைக்கும் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டுக்கிறாங்க? 11 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 ஸ்கொயர்டு அப் டு 24 ஸ்கொயர்டு வரைக்கும் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டேரெக்டாக நமக்கு 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர்டு வரை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணனா 1லேருந்து 24 ஸ்கொயர்டு வரை கண்டுபிடிச்சு அதுலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர்டு வரைக்கும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 11 ஸ்கொயர்டு இன்ட்டு 24 ஸ்கொயர்டு வரைக்கும் இருக்கிறது தெரிஞ்சிருமா? வாங்க ஃபைன் பண்ணலாம். 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு அப் டு 24 ஸ்கொயர்டு மைனஸ் அதுலேருந்து நம்ம எதை கழிக்கணும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் வரை கழிச்சோம்னா நம்மளுக்கு இதோ வேல்யூ கிடைச்சிருமா? வாங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே n ஈக்குவல் டு 24, இங்கே n ஈக்குவல் டு 10. சப்ஸ்டியூட் பண்ணுங்க அந்த ஃபார்முலாவில். என்னோட வேல்யூ 24 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 25 இன்ட்டு அடுத்தது 2 இன்ட்டு 24 எவ்வளவு? 48. 48 ப்ளஸ் 1 49. 49/6 மைனஸ் அடுத்து இங்கே என்னோட வேல்யூ என்ன? 10 இன்ட்டு 10 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 11 இன்ட்டு அடுத்தது 2 இன்ட்டு 10 20 ப்ளஸ் 1 21/6. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு, இது 4 டைமு. அடுத்தது இது ஃபுல்லு மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 4900 வருதா? மைனஸ் அடுத்து இதையும் கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணாமல் இது 2 டைமு, இது 7 டைமு, இது 1 டைமு, இது 5 டைமு. இதே மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 385 வருதா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 4505 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வருது. இதுதான் இது ஆன்சர். இது மாதிரி சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இது மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு ஒன்று சால்வ் பண்ணி காட்டினேன். இந்த கொஸ்டினை 6ஆல் வகுப்படக்கூடிய 23க்கும் 100க்கும் இடையே உள்ள எத்தனை இயல் எண்கள் உள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க. n தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க? 23க்கு அடுத்தது 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்ன? 24. அதுக்கு அடுத்தது 100க்கு முன்னால் எது வந்து 6ஆல் டிவைட் ஆகுது பாருங்க? 96. இப்போ நம்மளுக்கு n தான் கேட்டிருக்கிறாங்க. ஏ தெரியும். அதுக்கப்புறம் ஏ எவ்வளோ? 24. டிங்கிறது எவ்வளவு? டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் 6 தானே இருக்கு, 6. அடுத்தது எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 96ன்னு. இனி வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலாக்கு என்ன வேல்யூ? n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ என்ன? 96. 96 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 24. 24 பை டியோட வேல்யூ என்ன? 6. 6 plus 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 72/6 plus 1. 6 டேபிள் அடிச்சிங்க. இது 1 டைம், இது 12 டைமா? 12 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 13 வருதா? இதில் வந்து எவ்வளோ உறுப்பு இருக்குன்னா 13 உறுப்பு இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். 51லேருந்து 52 அப் டு 100 வரைக்கும் உள்ள இதோட கூட்டு
இங்க பாருங்க 51 + 52 up to 100 வரை இதோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க ஈஸியா சால்வ் பண்ண. நம்மளுக்கு 1 to 100 வரைக்கும்னா n into n plus 1/2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்க வந்து 51 to 100 வரைக்கும் இருக்குதா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ல இருந்து 50 வரைக்கும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 51 to 100 வரைக்கும் கிடைச்சிருமா. வாங்க கண்டுபிடிக்கலாம். 1 + 2 + up to 100 அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் 1 + 2 + up to 50 வரைக்கும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 51 to 100 வரைக்கும் இருக்கிறது கிடச்சிருமா. வாங்க இதில் n = 100 இதில் n = 50 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2 இயல் எண்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் n 100 100 × n + 1 என்ன 101/2 மைனஸ் இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 50 × 51/2 கேன்சல் பண்ணி இது 1 டைம் இது 50 டைமா இது வந்து 1 டைம் இது 25 டைமா 50 × 101 மைனஸ் 25 × 51 இப்போ பாருங்க இது மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வருது 5050 வருதா மைனஸ் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1275 வருதா. இப்போ இதுல இருந்து இது மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 3775 வருதா. இதுதான் இதோட ஆன்சர். இது மாதிரி சம்பளம் மேக்ஸிமம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இது இல்லாட்டி கணங்களின் கூடுதல் கியூபிள் ஸ்கொயர் இதுல இருந்து ஏதோ ஒரு சம் ரீசெண்டா வர எல்லா எக்ஸாம்லயும் வந்துருக்குது. இது மாதிரி சம்பளம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் அழகா மார்க் எடுத்துட்டு போகலாம். எல்லா மாடல் சம்மும் பார்த்துட்டு ஏபியில் வந்து இவ்வளவு சம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபார்முலா தெரிஞ்சா போது ஃபார்முலா வச்சுதான் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கு. ஆனா இங்க தான் நல்லா யோசிச்சு சம் சால்வ் பண்ணணும். ஏன்னா உறுப்புகள் கொடுத்துருக்காங்களா இல்ல எல் கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்களா சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா தான் கரெக்டா போட முடியும். ஒரு துளி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அந்த ஆப்ஷன்ல வர ஆன்சரும் இருக்கு இதையும் யூஸ் பண்ணி வர ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் கேர்லெஸ் மிஸ்டேக்னால மார்க் போகுது. இதெல்லாம் நீங்க பார்த்து சேஃப்டியா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது 1 மார்க்னால 1 மார்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபார்முலா மட்டும் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு ஞாபகம் வச்சீங்கன்னா அது லைஃப் லாங் மறக்காது. ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜியா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபயர் சிம்பிளை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க.